வணக்கம். இந்தியா மீதான இறக்குமதி வரியை 50% அதிகரித்து தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 25% அபராதத்துடன் வரி விதித்திருந்த நிலையில் கூடுதலாக 25% வரி விதித்து தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 31 பிரதமர் நரேந்திர மோடி சீனா செல்ல உள்ளதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் ட்ரம்ப். உலக நாடுகளில் வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத வகையில் இந்தியாவிற்கு அதிக வரியினை தற்பொழுது விதித்திருக்கிறார். அதிகபட்சமாக சீனாவுக்கு 30% வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவிற்கு 50% என்ற அளவில் வரியை விதித்திருக்கிறார். இதற்கு முன்பு எந்த ஒரு அதிபரும் தற்பொழுது இந்தியாவிற்கு இது போன்ற ஒரு வரியை விதித்ததில்லை. இந்தியா மீது வர்த்தக போரை தொடங்கியிருக்கிறாரா என்ற ஒரு குழப்பம் எழுந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பை அமல்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக 25% தற்பொழுது உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறார். இந்தியா எங்கள் நண்பர், எனினும் பல ஆண்டுகளாக நாங்கள் அவர்களுடன் சிறிய அளவிலான வர்த்தகத்தையே மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் வரி விதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளது. இதனால்தான் அவர்களுடனான எங்களது வர்த்தகம் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஆசிய நாடுகளில் பாகிஸ்தானுக்கு 19% வரி, இலங்கைக்கு 20% வரி, கம்போடியாவுக்கு 19%, தாய்லாந்துக்கு 19%, வியட்நாமுக்கு 20%, தைவானுக்கு 20%, மலேசியாவிற்கு 19%, இந்தோனேஷியாவுக்கு 19% வரி விதிக்கப்படுகிறது. இதில் பார்த்தோமெனால் அதிகபட்சமாக சீனாவுக்கு 30% வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவிற்கு அதிகபட்சமாக 50% வரி விதித்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்கிறோம் என்றால் வரியாக மட்டுமே நாம் அதில் பாதிக்கு பாதி கட்ட வேண்டும். அதாவது அந்த பொருளுக்கு நாம் இறக்குமதி வரியாக 150 ரூபாய் கொடுக்க வேண்டும். இதனால் இந்திய பொருட்களை வாங்குவதற்கே யோசிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவில் இந்தியர்கள் அதிகமாக பார்த்தோமேனால் வேலை மற்றும் கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோமேனால் 2024-25 ஆண்டில் ஏற்றுமதி 7.46 லட்சம் கோடி ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அதே போன்று இறக்குமதி என்று பார்த்தோமேனால் 3.56 லட்சம் கோடி இறக்குமதி செய்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக இந்தியா பார்த்தோமேனால் வைரம் 89,000 கோடி இறக்குமதி செய்கிறது. மருத்துவ சாதனங்கள், பெட்ரோலிய பொருட்கள், நகைகள், அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் இந்தியா அமெரிக்காவிற்கு பார்த்தோமேனால் இறக்குமதி செய்து வருகிறது. இதில் வாகன உதிரிபாதங்கள், ஆடைகள், ரசாயனம், இயந்திரங்கள், விவசாய சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் அவர்கள் இறக்குமதி செய்து பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இறக்குமதி வரி 50% உயர்த்தி அறிவிப்பினை வெளியிட்டிருப்பது இந்தியாவை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் மொத்தமாக இறக்குமதி நிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை பார்த்தோமெனால் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் தற்பொழுது மோடி அவர்கள் கூடுதல் வரியினை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் வரி குறைப்பு அமல்படுத்தப்படுமா அல்லது இன்னும் வரியானது ஏற்றப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கான கச்சா எண்ணெய் என்று பார்த்தோமெனால் 58 லட்சம் பீப்பாய்கள் நமக்கு இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது. இதில் ரஷ்யாவிடமிருந்து பார்த்தோமெனால் 15,29,000 பீப்பாய்கள் வாங்கப்படுகிறது. ஈராக்கிடமிருந்து 9,15,000 பீப்பாய்கள், சவுதியிடமிருந்து 6,83,000 பீப்பாய்கள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடமிருந்து 4,61,000 பீப்பாய்கள் வாங்கப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் உத்தரவு. இந்த நிலையில் சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட 3 நாடுகளும் இணைந்து பார்த்தோமெனால் சீனாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதில் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதனால் தான் வரி 50% உயர்த்தி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இந்த வரி உயர்வு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு இந்தியா இறக்குமதியை நிறுத்துமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.